பிரதமர் மோடி பிரச்சாரத்தின் போது அதிமுகவை விமர்சிக்காதது ஏன் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் கேள்வி எழுப்பியுள்ளார். விழுப்புரம் மாவட்டம் வானூர் தொகுதியில் போட்டியிடும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி வேட்பாளர் ரவிக்குமாரை ஆதரித்து கோட்டக்குப்பத்தில் திருமாவளவன் பிரச்சாரம் செய்தார். அப்போது பேசிய அவர், இஸ்லாமிய மக்களுக்காக விடுதலை சிறுத்தைகள் கட்சி தொடர்ந்து குரல் கொடுத்து வருவதாக தெரிவித்தார். பிரதமர் மோடி தேர்தல் பிரச்சாரத்தின் போது அதிமுகவை விமர்சிக்காதது ஏன் என்று கேள்வி எழுப்பிய அவர், தேர்தலுக்கு பிறகு அதிமுக பாஜக கூட்டணி ஏற்பட வாய்ப்பு உள்ளதாக தெரிவித்தார். அதிமுகவுக்கு வாக்களித்தால் அது பாஜகவுக்கு வாக்களிப்பது போல் என்று திருமாவளவன் தெரிவித்தார். நரேந்திர மோடி அவர்கள் சென்னையில் கலந்து கொண்டு உரையாற்றிய போது ஒரே ஒரு வார்த்தை கூட அதிமுகவை பற்றி விமர்சிக்கவில்லை. நேற்று திருச்சிராப்பள்ளியில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர் துணைத் தலைவர் ராகுல் காந்தி தமிழ்நாடு எவ்வளவு சீர்கேடு அடைந்திருக்கிறது, அதிமுக ஆட்சியில் எவ்வளவு சீரழிவுகள் அரங்கேறி இருக்கின்றன, இந்தியாவிலேயே ஊழல் மிஞ்சி கிடக்கும் மாநிலமாக தமிழ்நாடு இருக்கிறது என்று ஒரு கண்டனத்தை விமர்சனத்தை வைத்திருக்கிறார். எந்த சூழலிலும் அதிமுகவும் பாரதிய ஜனதாவும் தேர்தலுக்கு பிறகும் உறவு வைத்துக் கொள்வதற்கு, நட்பு வைத்துக் கொள்வதற்கு அவர்கள் தயாராக இருக்கிறார்கள் என்பதுதான் அதிலிருந்து தெரிய வருகிறது.